இந்த மாநகர செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், இது ஒரு பக்கம். தலைமையிலிருந்து நமக்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சகோதரர் பாலகணபதி, பரசுராமன், அண்ணன் செந்தலை கௌதமன், இது ஒரு பக்கம். இதெல்லாம் கடந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தினுடைய நிர்வாகிகள். நமக்கான பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான தவிர வேறு யாருக்கும் இந்த வீர வணக்கம் செலுத்தக்கூடிய தகுதி இல்லை என்பதை நான் பறைசாட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இவர்களே அவர்களே என்று அழைப்பதை காட்டிலும் மொழிபோர் தியாகிகளை சொல்லி, நடராஜன் அவர்களே, தாளமுத்து அவர்களே, கீழப்பொழு சின்னசாமி அவர்களே, கோடம்பாக்கம் சிவலிங்கம் அவர்களே, விருகம்பாக்கம் அரங்கநாதன் அவர்களே, கீரனூர் முத்து அவர்களே, ராணிமலை சண்முகம் அவர்களே, ஐயம்பாளையம் வீரப்பன் அவர்களே, பீளமேடு தண்டாகுனி அவர்களே, சத்தியமங்கலம் முத்து அவர்களே, மயிலாடுதுறை சார்ந்திருக்கின்ற சாரங்கபாணி அவர்களே, மாணவர் ராஜேந்திரன் அவர்களே, உங்களிடமிருந்து உயிர் தான் போயிருக்கின்றது. உங்களுடைய உணர்வுகளை பெற்றவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து நாங்கள் இன்னும் இங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். யாரும் கீழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை கீழ் நாங்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். பேசியவர்களும் சொன்னது போலத்தான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஏறத்தாழ 2 ஆண்டுகள் நமக்கு வர வேண்டிய 3458 கோடி ரூபாயை தர மறுக்கிறது ஒன்றிய அரசு. காரணம் ஒன்றே ஒன்றுதான். 1939 தொடங்கின அதே புரட்சிக்கு இன்னைக்கும் கொழுந்து விட்டு எரிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கையில் கையெழுத்த போடு, பணத்தை இந்த பக்கம் தரேன் என்று சொல்லுகிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு, 2500 கோடியில் நீ 10,000 கோடி கொடுத்தாலும் உன்னுடைய கொள்கைக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம், எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் என்று நாங்கள் சொல்கின்றோம். அதனால நான் செந்தலை கௌதம் அவர்கள் பேசும்போது 2 மொழி கொள்கையை வச்சுட்டு நாங்கள் இந்தியா உலகம் முழுவதும் நாங்கள் போயிட்டோம். நீ இன்னைக்கும் 3 மொழி கொள்கை 4 மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு ஏரியா விட்டு தாண்டவே முடியவில்லையே என்று ஆதங்கத்தோடு உண்மைதான். தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும், தாய்மொழிக்காக, தமிழ் மொழிக்காக மட்டும் நாம் போராடவில்லை. அந்தந்த மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற அவர்களுடைய மொழியை பாதுகாப்பிட வேண்டும் என்பதற்காக போராட இயக்கம் ஒன்று என்று சொன்னால் அது பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கண்டிருக்கின்ற இந்த இயக்கம் தான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்னைக்கு இத்தனை பேர் ஒரு மொழிக்காக, உலக வரலாறு நீங்க எங்க திருப்பி பார்த்தாலும் சரி, ஒரு மொழிக்காக தன்னையே மாய்த்துக் கொண்டு இனம் ஒன்று உண்டு என்று சொன்னால் நம்முடைய தமிழ் இனம் தான் என்கின்ற பெருமை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு உண்டு, நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு, நம்முடைய தமிழ் இனத்திற்கு உண்டு என்பதை நீங்கள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். மழை அதிகம் வருகிறது, ஜாக்கிரதையா பத்திரமா வீட்டுக்கு போவோம். ஏன்னா இந்த மொழியை காப்பதற்கான இன்னும் போர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு கூட்டமாக இது அமைந்திட வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் இனத்தையும் தமிழ் மக்களையும் காப்பதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 திராவிட மாடல் 2.0 அரியணையில் அமர வைப்போம், அதற்கு உறுதியேற்கக்கூடிய கூட்டமாக இது அமையட்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.